தொழில் ஒருத்தங்க தொடங்குறாங்க, சொந்தமா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, எந்தெந்த லக்னக்காரங்கள் தொழில் தொடங்குனா வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும்? இந்த ரிஷபத்திற்கு 10ஆம் பாவகம் சனி, 11ஆம் பாவகம் குரு. அப்ப இது 2ம் நல்லா இருந்ததுன்னா தொழில்ல சூப்பரா அவங்க பண்ண முடியும். அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா, எது பண்ணாலும் அவங்களுக்கு அது விரைவில் அது சக்சஸ் ஆன பலன்களை கொடுக்கும். வேகமாவும் அவங்களால செய்ய முடியும். ஆனா இவங்க இந்த மிதுன லக்னக்காரங்களை யாராவது தொழிலுக்கான அட்வைசரா கூட வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இப்ப இவங்க வந்து நான் வேலை செய்யறேன்ப்பா, நீ பணத்தை போடு, நான் வேலை செஞ்சு தரேன், நீ அதுல ப்ராஃபிட் எடுத்துக்கோ, எனக்கு சம்பளத்தை கொடுத்துடு அப்படின்னு இவங்க பேசிக்கலாமே தவிர, நான் பணம் போடுறேன் நீ எனக்கு கொடுத்துடுன்னு சொன்னா இவங்க பணம் போனதுதான் ரிட்டர்ன் வராது. 10வது வீட்டினுடைய அதிபதி 5ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தாலும் தாத்தா பார்த்த வேலை, தாத்தா பார்த்த செயல், தாத்தா பார்த்த தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அமையும். 6ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா இப்போ அப்பா தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நலிவடைஞ்சு போயிடும். பையன் கைக்கு வந்தோம்னா அது சக்சஸ்ஃபுல்லா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் ஜாதகம் தான் காரணம். இப்போ அப்பா நல்லா நடத்திட்டு பையன் கையில கொடுக்கும்போது நிர்வாகம் சரியில்லாம அது நலிஞ்சு போறதும் உண்டு. அதுக்கும் பையனுடைய ஜாதகம் தான் காரணம். இன்னும் ஒரு சிலருக்கு வேலை நல்லா இருக்கும், வேலை இருக்கும், 2ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா சம்பளம் வராது. இப்போ சம்பளம் இல்லாம 3 மாசம் நான் சம்பளமே இல்லாம வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னவங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். ஆஸ்கஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நம்ம ஏஎல்பியில் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முறையான விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து லக்னங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ வந்து தொழில் ஒருத்தங்க தொடங்குறாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எந்தெந்த லக்னக்காரங்கள் தொழில் தொடங்கினா வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? கண்டிப்பா. தொழில் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை இருந்தாதான் அவங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பெயர், புகழ் எல்லாமே கிடைக்கும். வேலை இல்லைன்னா அது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ மேஷ லக்னம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு தொழில் தான் செய்வாங்க. ஆனா அந்த தொழில்ல அவங்க லாபத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப குறைவு. அவங்களால அந்த தொழில் சார்ந்த லாபங்களை தனியா பிரிச்சு எடுக்கலாம் முடியாது. அவங்க அதுக்குள்ளேயே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா கடன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு அதிகமாக வந்துடும். அதனால அந்த தொழில்ல அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இதே இவங்க தொழிலை தவிர்த்து ஒரு கம்பெனியினுடைய நிர்வாகத்தை எடுத்து பண்றாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். ஏன்னா தனக்குன்னா மட்டும்தான் ரொம்ப இறக்க சுபாவம், அதை இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ரோல் எல்லாம் வச்சுக்குவாங்க. அது மற்றவங்களுக்குன்னு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டா டெடிகேட்டடா பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு சக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டா இவங்க சொந்தமாக தான் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க வந்து வேலைக்கு போறது அப்படின்லாம் ரொம்ப ரேர். ஒருத்தருடைய தொழில் சிறக்கணும்னா அவங்களுடைய 10ஆம் பாவம் சிறப்பாக இருக்கும். இப்போ இவங்களுடைய 10ஆம் பாவத்தை இயக்கக்கூடியவர் யாரா இருப்பார்னா சனி பகவானா இருப்பார். அப்ப இந்த 10ஆம் பாவத்தை இயக்கக்கூடியவர் ஒருத்தர் தொழில்ல வெற்றி பெறணும்னா சனி பகவானும் குரு பகவானும் நல்ல நிலையில இருந்தா அவங்க தொழில்ல ஜெயிச்சுடுவாங்க. இந்த ரிஷபத்திற்கு 10ஆம் பாவகம் சனி, 11ஆம் பாவகம் குரு. அப்ப இது 2ம் நல்லா இருந்ததுன்னா தொழில்ல சூப்பரா அவங்க பண்ண முடியும். அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னா எது பண்ணாலும் அவங்களுக்கு அது விரைவில் அது சக்சஸ் ஆன பலன்களை கொடுக்கும். வேகமாவும் அவங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இதுவே மிதுனம்னு எடுத்துட்டா தொழில் தயவு செஞ்சு தொழில் பக்கமே தலை வச்சு கூட படுக்காதீங்க. நீங்க செய்யவே கூடாது. தொழில் செஞ்சீங்கன்னா நீங்க லாக் ஆயிடுவீங்க, லாஸ் ஆயிடும். அதனால தொழில் அப்படிங்கறது இன்னும் சொல்ல போனா இவங்க தொழில் மேலதான் ஃபுல் கான்செப்ட் பண்ணுவாங்க. சொந்தமா தொழில் செய்யணும், ரொம்ப பெரிய அளவுல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் இந்த மிதுனத்துல திருவாதிரை நட்சத்திரம் போகும்போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு பெரிய திட்டமிடல் எல்லாம் அவங்க நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனா இவங்க சொந்தமா பண்ணக்கூடாது. ஆனா இவங்க இந்த மிதுன லக்னக்காரங்களை யாராவது தொழிலுக்கான அட்வைசரா கூட வச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அது மற்றவங்களுக்குங்கும் போது சக்சஸ் ஆகும். ஆனா தனக்குங்கும் போது தோத்து போயிடுவாங்க. அதனால அது மிதுனத்திற்கு தொழில் சிறப்பு கிடையாது. இதே கடக லக்னம் சூப்பரா பண்ணலாம், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப நேர்த்தியாவும் பண்ணுவாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணுவாங்க. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும்
அவங்களுக்கு. ஆனா செவ்வாய் வலுவாக இருக்கணும். செவ்வாய் பலமா இருந்தா மட்டும்தான், அந்த செவ்வாயும் சூரியனும் இவங்களுக்கு நல்ல அமைப்பில இருந்ததுன்னா, இவங்க தொழில்ல வெற்றி பெற்று பொருளாதார மேன்மைகளையும் அடையக்கூடிய வாய்ப்புகளை ஓகே. குடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இதுவே சிம்ம லக்னமாக இருக்காங்க அப்படின்னா, இவங்களும் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். ஆனா இவங்க முதல் போட்டு தொழில் செய்வதை விட, கம்யூனிகேஷன் மக்கள் தொடர்புல என்ன பண்ண முடியுமோ அத பண்றாங்க. சர்வீஸ் ஓரியன்டடான ஒரு துறை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா இவங்க சொந்தமா முதலீடு போட்டு ஒரு தொழில உற்பத்தி பண்ணவே கூடாது. அது அவங்களுக்கு லாக் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கன்னி லக்னம். தொழில் பக்கம் போகவே போகாதீங்க. அது ரொம்பவுமே உங்களுக்கு டேஞ்சரான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். ஆனா இவங்க தொழில் எந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கும் கமிஷன் சம்மந்தமானது, சர்வீஸ் ஓரியன்டடான ஒரு தொழில் எதிர்பார்ப்பு இல்லாம, இப்ப அவங்களுக்கு நல்லா பேச்சு வரும் அப்படின்னா, பேச்ச முதலீடாக்கி, அது மட்டும் தான் அவங்களுக்கு முதலீடா இருக்கணும். பணம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்ப இப்போ உங்களுக்கு அறிவ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அட்வைசரா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இந்த கன்னி லக்னக்காரங்க தாராளமா பயன்படுத்தலாம். ஏன்னா ஒரு துறைய தேர்ந்தெடுத்துட்டா, அது இவ்வளோதான் லாபம் தரும், இது இவ்வளோதான் பண்ணணும், இது இவ்வளோதான் போகும் அப்படிங்கிறத அழகா கால்குலேஷன் பண்ணி தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா, இவங்க ஆடிட்டிங்ல இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு நிறுவனத்தை சரியாக கைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே துலாம் லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த துலாம் லக்னத்திற்கு தொழில் வந்து சீக்கிரம் டேலி ஆகுற மாதிரியான தொழில். சீக்கிரம் வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாக, அவங்க எதையுமே அளந்து போடக்கூடிய இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும், உணவுப் பொருள் சம்மந்தமானதா இருக்கட்டும், இல்ல தண்ணி, லிக்விட் சம்மந்தமான தொழிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறையாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சந்திரனும், செவ்வாயும் நல்ல அமைப்பில இருக்கணும். சந்திரன், செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும் தான், அவங்களால தொழில் செஞ்சு அதில வருமானத்தையும் அவங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்களுக்கும் கடன் அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப அளவோட கடன் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இதே விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ரொம்ப ஆனஸ்ட்டா பண்ணுவாங்க. அடுத்தவங்க மெச்சக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த கட்டுக்கோப்பு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதனால விருச்சகத்துக்கு தைரியமா, அதுவும் அரசு துறையில ஏதாவது கான்ட்ராக்ட் பேஸ்ல ஏதாவது எடுத்து பண்றாங்க, நெருப்பு சம்மந்தமானது ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே வரும். இவங்களுக்கு தொழில் சக்சஸ் ஆகணும்னா, இவங்க செய்யலான்னா, இந்த நிகழ்ச்சிய பார்த்துட்டு உடனே தொழில ஆரம்பிச்சுடாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். அப்பதான் உங்களால தொழில ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இன்னும் இந்த ஸ்கூல் மாதிரியாக விஷயங்கள்லாம் அந்த விருச்சகம் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே. ஏன்னா அவங்களும் ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றாங்க. அரசாங்க அப்ரூவோட ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தனுசு தொழில் செய்யவே கூடாது. ஓகே. இப்ப இவங்க என்ன பண்ணலாம், டீச்சிங் லைன்ல இருக்கலாம். கற்றுக் கொடுக்கக்கூடிய லைன் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். உபதேசம் பண்ணக்கூடிய நல்லாயிருக்கும். கணக்கு வழக்கு பார்க்கறது நல்லாயிருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமானது நல்லாயிருக்கும். பேங்கிங் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜாப் தான் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் அட்வைசரா அவங்க நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. அதே மாதிரி இவங்க எப்போதுமே இவங்க ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால தனித்துவமாக தெரியணுங்கிறதுக்காக தொழில் ஆரம்பிப்பாங்க. ஆனா அது அவங்களுக்கு அவ்வளோ செட் ஆகாது. தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். இவங்க பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரேரா இவங்க ஜாதகமும் நல்லா இருந்து, இவங்களுடைய 10ஆம் பாவத்தின் அதிபதி புதனும் நல்லா இருந்து, அங்க வருமானத்தை தரக்கூடிய சனி பகவானும் நல்லா இருந்தா மட்டும்தான் இவங்க பார்ட்னர்ஷிப் தொழில் தேர்ந்தெடுக்கணும். இல்லாட்டினா பண்ணக்கூடாது. அடுத்து மகர லக்னம்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தொழில் சார்ந்த நிகழ்வு நல்லாவே இருக்கும். இவங்க நல்லா கரெக்டா அளவா தொழில் செய்யக்கூடிய வல்லமையோட இருப்பாங்க. ஆனா இவங்க தொழில சாதிக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு சுக்கிரனும், சனியும் நல்ல அமைப்புல இருக்கணும். அப்பதான் இவங்களுக்கு வருமானமும், தொழிலும் நல்லாவே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே கும்ப லக்னமாக இருக்கு. இந்த கும்ப லக்னத்திற்கு தொழில் சார்ந்த நிகழ்வுகள் இவங்களுக்கும் நல்லாவே இருக்கு. இவங்களும் தாராளமா தொழில் செய்யலாம். செவ்வாயும், குருவும் நல்ல அமைப்புல இருந்துட்டா, இவங்களுக்கு தொழில் வெற்றி வாய்ப்புகளை நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி இவங்களும் அந்த பணம் பரிவர்த்தனை சம்மந்தமானது, ஃபைனான்ஸ் சம்மந்தமானது, ஸ்கூல் சம்மந்தமானது, பேங்க் சம்மந்தமானது, சிறு சேமிப்பு சம்மந்தமானது, சிறுகடன் சம்மந்தமானதெல்லாம் இவங்க தாராளமா பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு. மீன லக்னம். இந்த மீன லக்னம்னு எடுத்துட்டோம்னா, இவங்க சொந்தமா தொழில் செய்யவே கூடாது. ஆனா இவங்க தொழில் செஞ்சணும், நம்ம தனித்துவமா இருக்கணும், நம்ம சொந்த கால்ல நிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும், எண்ணங்களும் தான் இவங்களுக்கு அதிகமாக வரும். ஆனா இவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடாது. இந்த கார்னர் லக்னங்கள்னு சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4மே அடுத்தவங்களுக்கு பில்லரா தான் இவங்க இருக்கணுமே தவிர, தனித்து இயங்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. சர்வீஸா எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க ஒரு சேவையா செய்றீங்க. இப்போ மேட்ரிமோனியல் வைக்கிறீங்க, இல்ல ஒரு இ சேவை மையம் வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு டீச்சிங் சென்டர் வைக்கிறீங்க,
பணத்த பெருசா எதிர்பார்க்காம நீங்க கடமைய செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லாருக்கும். அத விட்டுட்டு நான் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில செய்றேன் அப்டின்னா, கண்டிப்பா இந்த 4 லக்னங்கள் நிச்சயமாக தொழில் செய்யக்கூடாது. மத்த லக்னங்கள் நீங்க தொழில் செய்றதுன்னா, ஜாதகத்த ஒரு தடவ பார்த்துட்டு பண்றது நல்லது. ஓகே. இப்போ 12 லக்னம்க்கு வந்து என்னென்ன தொழில் தொழில் செய்யலாமா? இல்லையா? அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்துட்டு இப்போ இந்தந்த இந்தந்த லக்னக்காரங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க பார்ட்னரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க. ம். இப்போ இவங்களோட ஜாதகத்துக்கு செய்யக்கூடாது அப்படி ம். இருக்கும்போது, அவங்க ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது, திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களோட லக்னம் அத அஃபெக்ட் பண்ணுமா? கண்டிப்பா உண்டு. ஓகே. இப்போ நல்ல தொழில் போயிட்டுருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் ரொம்ப டவுன் ஆகும். இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் தொழில் ரொம்ப பீக்ல போயிட்டுருக்கும். ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது மத்த உறவுகள் அப்படி கிடையாது. இப்போ ம். நம்ம வீட்ல ம அண்ணன் இருக்காங்க, தம்பி இருக்காங்க, ஒரு சகோதரர்கள் இருக்காங்க. குழந்தையாக இருந்தா கூட அது வந்து பெரிய அளவுல பாதிக்குமானா பாதிக்காது. ஓகே. ஆனா, வாழ்க்கை துணையினுடைய ஜாதகம், கணவன் ஜாதகம் மனைவிக்கோ, மனைவி ஜாதகம் கணவனுக்கோ, அது ஏன்னா அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சுரூபமா தானே கப்பலையும் பார்க்குறோம். அப்ப அதனுடைய நிகழ்வு கண்டிப்பா அவங்களுக்கு 50, 50 பலன்களை தருமானா நிச்சயமாக தரும். ஓகே. இப்ப இன்னொரு கேள்வியும் இதுல வரணும். இப்போ ஒரு லக்னத்துல தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப விருச்சிக லக்னத்துல தொழில் ஆரம்பிச்சிடுறாங்க. தனுசு லக்னத்துல தொழில் செய்யக்கூடாதுங்கிறோம். அப்ப அந்த தொழில் என்ன ஆகும்? ம். இந்த தனுசு லக்னம் வரும்போது, நம்ம ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம, இருக்கிறத அப்படியே ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு வரணும். ஓகே. ஆஹா. இல்ல புதுசா நான் தொழில விரிவு பண்றேன்னு பண்ணக்கூடாது. ம்ஹ்ம். அப்ப இந்த லக்னம் வரும்போது, நம்ம ஏதாவது தொழில பிசினஸ லீஸுக்கு விட்டுட்டு, அவங்க பொறுப்புல விட்டுட்டு, நம்ம ஒரு லேபராக எனக்கு சம்பளத்த குடுத்துருப்பா, நான் இங்க ஒர்க் பண்ணி தரேன்னு அவங்க பார்த்துக்கலாம். ஆஹா. இந்த மாரி கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த 10 வருஷம். அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க கன்டினியூவா பண்ணிக்க முடியும். ஓகே. அப்போ அவங்களுடைய 10ஆம் பாவகம் சிறப்பா இருந்தா மட்டும் தான் ஒருத்தர் தொழில்ல வெற்றி பெற முடியும். ஓகே. இப்ப நீங்க சொல்ற மாரி இப்போ இவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து அதுல ஒர்க் பண்ணி குடுக்குற அந்த மாரி பேசும்போது, இப்போ சில இடங்கள்ல வந்துட்டு நெறைய பேர் வந்து இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. அவங்க இறங்கி அந்த வேலைய பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாரி இன்வெஸ்ட் மட்டும் நான் பண்றேன். அதற்கான மூலதாரணம் அந்த அந்த பணம் மட்டும் நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சில லக்னக்காரங்களுக்கு எந்த லக்னக்காரங்களுக்கு அது அமையும்? இல்ல. இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, அதனுடைய அவங்க ஜாதகம் அப்படி வேலை செய்யணும். அப்பதான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும். இப்ப இந்த 4 லக்னங்களும் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம். இன்வெஸ்டரா இருக்கக்கூடாது. ஓகே. இப்ப இவங்க வந்து நான் வேலை செய்றேன்ப்பா, நீ பணத்த போடு. நான் வேலை செஞ்சு தரேன். நீ அதுல ப்ராஃபிட் எடுத்துக்கோ. எனக்கு சம்பளத்த குடுத்துடு. ம். அப்படின்னு இவங்க பேசிக்கலாமே தவிர, நான் பணம் போடுறேன், நீ எனக்கு குடுத்துடுன்னு சொன்னா, இவங்க பணம் போனது போனது தான் ரிட்டர்ன் வராது. ஓகே. அதனால இந்த 4 லக்கணங்களை தவிர்த்து அவங்க ஜாதக அமைப்பு நல்லா இருந்ததுன்னா, அவங்க பிசினஸா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஓகே மேம். இப்ப நெறைய பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பா வந்துட்டு இப்போ வந்து நெறைய தொழில்கள் பண்றாங்க. அவங்க லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், இல்லனா 2, 3 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணும்போது, இந்தந்த லக்னக்காரங்க இந்த 2 பேர் சேர்ந்தா நல்லாருக்கும் அப்டின்னா எந்தெந்த லக்னக்காரங்க? கண்டிப்பா. பொதுவா மேஷ லக்னத்திற்கு சிம்ம லக்னமும், தனுசு லக்னமும் ஒர்க்கிங் பார்ட்னரா வர்றாங்கன்னா, அது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். ம்ஹ்ம். இதுல சிம்மத்த சேர்த்துக்கலாம். ஏன்னா சிம்மத்துக்கு தொழில் வந்து கொஞ்சம் கமிஷன் பேஸ்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா தனுசுக்கு செய்யவே கூடாதுன்னு ம்ஹ்ம். சொல்லியிருக்கோம். அவங்க சேரக்கூடாது. அவங்கள வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா தான் வச்சுக்கணுமே தவிர, இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்னரா அவங்க சேர்த்துக்க கூடாது. ஓகே. அத பார்த்துக்கணும். இப்ப ரிஷபம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா, இந்த ரிஷபத்திற்கு அவங்களுடைய ரிஷபம் அண்ட் துலாம் அண்ட் மகரம். இந்த 3 லக்னங்களும் சேரலாம். ஏன்னா இந்த 3மே தொழிலுக்கான லக்னங்கள் தான். ஓகே. இந்த 3 லக்னங்களும் சேர்ந்து தாராளமா தொழில் அமைச்சு குடுக்கலாம். ம். அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அதுவே மிதுன லக்னம் கூடாது. முன்னாடியே நம்ம 4 கார்னர் ராசிகளும் சொல்லிட்டோம். அது நல்லதில்ல. ம். இப்ப கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா, கடகம், விருச்சிகம் இது 2ம் தொழிலுக்கு ஏற்ற லக்னங்கள். ம்ஹ்ம். தாராளமா அவங்க தொழில் செய்யலாம். அதுக்கான அமைப்புகள் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து பரம்பரையா ஒரு தொழில் செஞ்சுட்டு வருவாங்க. இப்ப தாத்தாவோட தொழிலா இருக்கட்டும், இல்ல அப்பாவோட அந்த ஒரு பிசினஸா இருக்கட்டும். இத வந்து எந்த லக்னக்காரங்கள் வந்து எடுத்து செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்? கண்டிப்பா. அந்த லக்னக்காரங்கன்னு சொல்லாம, அவங்க ஜாதகத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அவங்களுக்கு நல்லா இருக்கணும். ஓகே. அதே மாரி குலத்தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவம் வலுத்திருக்கு. ம். 6ஆம் பாவம் நல்லா இருக்குன்னா, அவங்க குலத்தொழில செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே. வேற வழி இல்ல. அவங்க குலத்தொழில் தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இப்போ 10வது வீட்டினுடைய அதிபதி 5ஆம் இடத்தோட தொடர்பு இருந்தாலும், தாத்தா பார்த்த வேலை, தாத்தா பார்த்த செயல், தாத்தா பார்த்த தொழில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அமையும். ஓகே. இப்போ சில பேர் வந்து இப்போ அப்பாவா செஞ்சுட்ருக்கும்போது என் தொழில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா இப்ப என் கையில வந்ததுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு ஓட மாட்டுது அப்படிங்கும்போது, ம். அவங்களோட ஜாதக அமைப்பு என்ன மாதிரி இருக்கும்? அத எப்படி அவங்க சரி பண்ணிக்கலாம்? உண்மையிலேயே அப்பாவுடைய தொழில் அப்படிங்கிறது ஜாதகருக்கு 6ஆம் பாவமா வரும். சரி.
அப்ப அந்த 6ஆம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தா தான் அப்பாவுடைய தொழில அவர் எடுத்து நடத்தணும். ம். 6ஆம் பாவம் நல்லா இல்லன்னா, இப்போ அப்பா தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப நலிவடைஞ்சு போயிடும். பையன் கைக்கு வந்தோனே அது சக்சஸ்ஃபுல்லா நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் ஜாதகம் தான் காரணம். ம். இப்ப அப்பா நல்லா நடத்திட்டு பையன் கையில குடுக்கும்போது நிர்வாகம் சரியில்லாம அது நலிஞ்சு போறதும் உண்டு. அதுக்கும் பையனுடைய ஜாதகம் தான் காரணம். சரி. இப்ப அவருக்கு தொழில் வெற்றி பெறும். அது அப்பாவுடைய தொழிலாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ம். கண்டிப்பா அது அவருக்கு நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா அந்த மேஷ லக்னத்திற்கு இந்த வாய்ப்புகள் ஆம், ரிஷபம், மேஷ லக்னத்துக்கு இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதுல முதன்மை ரிஷப லக்னத்துக்கு. அந்த குல தொழில செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அதிகமாகவே இருக்கும். இல்லம்மா, அது தொடர்ந்து வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு. அதுல வந்து அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்ல. வேற எந்த வேலையும் உங்களால பண்ண முடியல அப்படிங்கும்போது, அத சரி பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு எதனா வழி இருக்கா? 10ஆம் பாவகம் நல்லா இல்லைன்னா, அவங்க வேலையே ஒழுங்கா பார்க்க முடியாது. அப்புறம் எங்க தொழில ரன் பண்றது? ஓகே. இன்னும் ஒரு சிலருக்கு வேலை நல்லா இருக்கும், ம். வேலை இருக்கும். 2ஆம் பாவம் நல்லா இல்லைன்னா சம்பளம் வராது. ம். இப்ப சம்பளம் இல்லாம 3 மாசம் நான் சம்பளமே இல்லாம வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னவங்கள எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் ம். இருக்கோம். ம். இப்ப அந்த மாதிரி நமக்கு வேலை அவங்க எது சார்ந்து செய்தால் நல்லா இருக்குங்கிறத அந்த 10ஆம் பாவம் தான் அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இந்த 10ஆம் பாவகத்தின் அதிபதி எந்த பாவகத்தோட இருக்காரோ, அது சார்ந்த வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையும். ஒண்ணும் இல்ல 10ஆம் பாவகம் போய் 4ல இருக்குன்னா, அவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வேலை பார்க்கலாம். ம். வண்டி வாகனங்கள், கார் டீலிங் சம்மந்தமான வேலை தொழில் அப்படிங்கிறத அவங்க ம். பண்ணலாம். 10ஆம் பாவக அதிபதி 5ல இருக்கு அப்படின்னா, இவங்க பொருள் அடிப்படையில தொழில் பண்ணக்கூடாது. மனம் அடிப்படையில ஒருத்தங்களுக்கு மனரீதியான ஒரு சர்வீஸ குடுக்கறதுக்கு அவங்க வந்து கமிஷன் தொழிலோட பண்ணலாம். இப்ப இதுவே 10ஆம் பாவகத்தினுடைய அதிபதி 6ல இருக்குன்னா, அவங்க வட்டிக்கு விட்டு வாங்குறது தான் அவங்களுடைய தொழிலாவே இருக்கும். ம். அப்ப கடன் குடுக்கறது, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல், இல்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இந்த மாதிரி அந்த ருண, ரோக, சத்ரு உபாதைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வ அவங்க தொழிலாக எடுத்துக்கலாம். ம்ஹ்ம். இதே 7ஆம் பாவம் இருக்கு அப்படின்னா, மேட்ரிமோனியல் சம்மந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாம். சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ம்ஹ்ம். மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். அதுக்கு 8ல இருக்குன்னா, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இது சம்மந்தமானது. இல்ல நான் அந்த அளவுக்குலாம் படிக்கலங்க. அப்ப கோர்ட்டுக்கிட்ட ஒரு டீ கடை வைங்க. ம். கோர்ட்டுக்கிட்ட ஒரு ஹோட்டல் வைங்க. ஓகே. இப்படின்னு அந்த பிரச்சனைக்குரிய இடங்கள் சார்ந்த ஒரு தொழில நம்ம அமைச்சுக்கலாம். ம். இப்படி நம்ம 10ஆம் பாவகம் சொல்லும் நம்ம எந்த இடத்துல வச்சா நம்ம சக்சஸ் பண்ண முடியும், எந்த ஊர்ல வச்சா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் ம்ஹ்ம். அப்படிங்கிறத 10ஆம் பாவம் நமக்கு காமிச்சு கொடுத்துரும். ஓகே. அப்போ அவங்களோட ஜாதகத்துக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வச்சு சொல்ல முடியும். கண்டிப்பா உண்டு. அது ம். நெருப்பு ராசி, நில ராசி, நீர் ராசி, காற்று ராசின்னு இருக்கு. ம். இப்ப இதுல ஆகாயத்துக்கு மட்டும்தான் ராசிகள் கிடையாது. அத ம். வெட்ட வழின்னு நம்ம வச்சிருக்கோம். மற்றபடி இந்த நெருப்பு ராசி அப்படின்னா, அந்த நெருப்பு ராசிக்கு என்ன தொழில் செய்யணும், நீர் ராசிக்கு என்ன தொழில் செய்யணும், காற்று ராசிக்கு என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இப்போ ஒருத்தங்க உட்கார்ந்த இடத்துலயே ஓடக்கூடிய தொழில ம். செய்யலாம். ஓகே. இன்னொன்னு இவங்க ஓடிக்கிட்டே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு தொழில செய்யலாம். ம். இப்படி நெறைய இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்கன்னா, அவங்க சேல்ஸுக்கு வெளியில போய் தான் மார்க்கெட்டிங்க்கு போய் தான் ஆகணும். ம். இப்ப இதுவே ஒரு மாவு கடை வச்சிருக்காங்கன்னா, இருக்கிற இடத்துல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அது அவங்கள ஜாதகத்திற்கு அந்த அமைப்பு இருக்கும். அவங்க எப்படி கொண்டு போனா அது நல்லாருக்கும். அப்படிங்கிறத பார்த்து அவங்க வச்சுட்டாவே போதும். இப்ப காற்று ராசி 10வது ராசியா ம். வருது. இவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணும். ம். டூர் சம்மந்தமானது, சுற்றுலா சம்மந்தமான இடங்கள்ல அவங்க ஒரு தொழில ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இதே நீர் சம்மந்தப்பட்ட ராசி 10வது ராசியாக இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு நீர் சம்மந்தமான, லிக்விட் சம்மந்தமான, உணவுப் பொருள் சம்மந்தமான தொழில்கள் அவங்க செய்யலாம். ம்ஹ்ம். இதே நெருப்பு ராசியாக இருக்குன்னா, டீ கடை வைக்கிறது, செங்கல் சூளை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அ நெருப்பை அக்னியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் அவங்க பண்ணலாம். ஓகே. இதே அவங்களுக்கு நில ராசியாக இருக்குன்னா, ம். அவங்க அந்த ஹார்ட்வேர் சம்மந்தமானது, ம். ரியல் எஸ்டேட் சம்மந்தமானது, செங்கல், மணல், ஜல்லி சம்மந்தமானது, ம். இது சம்மந்தமான தொழில்கள்லாம் அவங்க செய்யலாம். ஓகே. இப்படி அவங்களுடைய 10ஆம் பாவம் என்ன ராசியா இருக்கு, அது சம்மந்தமா என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்க பண்ணணும். ஓகே மேம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்தந்த ஜாதகத்த பொறுத்து இந்த 5 பூதங்கள்ல ஒண்ண தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அப்படின்னு ம். சொல்லியிருக்கீங்க. இப்ப சில பேர் வந்து நெறைய தொழில் பண்ணுவாங்க. ஒரு வாகன சம்மந்தமா இருக்கட்டும், நெருப்பு சம்மந்தமா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய தொழில் பண்ணும்போது, அது எல்லாமே அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி கிடையாது. ம். நெறைய தொழில் பண்ணாலும் அவங்களுக்கு பிரதானம்ங்கிறது ஒண்ணா தான் இருக்கும். ஓகே. அந்த ஒண்ணு மட்டும் தான். மத்ததெல்லாம் அடிஷனல். இப்ப 2, 3 கிரகங்கள் 10ஆம் பாவத்துல இருக்குன்னா, பல தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ம். இன்னும் சொல்லப்போனா 10ல ராகு இருந்தா பல தொழில் செய்வான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. அப்போ டெக்னாலஜிய அவங்க அதிகப்படுத்தி, அதன் மூலமா விளம்பரப்படுத்துறதன் மூலமா ஒரு இதுக்குள்ள இப்ப Amazon இருக்குன்னு ம். வச்சுக்கோங்களேன். அங்க ப்ராடக்ட்ங்கிறது தனியா அவங்களுக்கு பெருசா எதுவும் இல்ல.
ஆனா அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டு பல இடத்துல டைப் பண்ணி அத அவங்க விநியோகம் பண்றாங்க. இது எல்லாமே இந்த ராகு தொடர்பு. இந்த ராகுடைய நிகழ்வுல வரும்போது அவங்க நீங்க முதலீடு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம இருக்கிறத சேல்ஸ் மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றது. இப்ப இந்த மாதிரி நெறைய எடுத்துக்கலாம். இப்ப எல்லாருமே ஒரு பெட்டிக்கு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட சில ஐட்டங்கள் தான் இருக்கும். இன்னொரு கடையோட டைப் வச்சிருப்பாங்க. ம். அத அவங்க விளம்பரப்படுத்துவாங்க. அவங்க ஆர்டர் குடுக்கும்போது அந்த கடைக்கிட்ட சொல்லி டைரக்ட்டா அனுப்பிடுவாங்க. ஓகே. அதுல லாபம் பார்க்கலாம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. பிசினஸ் வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்க தான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இப்ப லைக் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு நீங்க சொன்ன மாரி பொட்டிக் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களோட ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் பண்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா வந்து அமையும்? பொதுவா அவங்க விருப்பப்பட்ட தொழில் செய்றாங்க அப்படின்னா, 5 போய் 10ல உட்கார்ந்திருக்கணும். ம். 5 போய் 10ல இருந்தா அவங்க விருப்பப்பட்ட தொழில் செய்வாங்க. ஆனா விருப்பப்பட்ட தொழில் எல்லாமே சக்சஸ் ஆகுறது உண்டா? ம். அப்படின்னா 100க்கு 90 சக்சஸ் ஆகாது. ஒரு 10 ஓகே. பேர் தான் சக்சஸ் பண்றாங்க. ஓ! இப்ப இதுவே நான் செய்யக்கூடிய தொழிலையே நேசிச்சு நான் பண்றேன் அப்படின்னா, அதுல சக்சஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ம். இப்ப நான் இதுதான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இத வச்சேன். அதுல சக்சஸ் பண்ணேங்கிறது ரொம்ப கம்மி. ம். இதே ஒரு தொழில ஆரம்பிச்சுட்டேன். அது நல்லா போயிட்டுருக்கு. அத இப்ப நான் லைக் பண்ணி செய்றேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லாருக்கும். படிப்புக்கேற்ற வேலை, படிப்புக்கேற்ற தொழில் இது எல்லாமே ஒரு சிலருக்கு அமையறது கிடையாது. அவங்க படிச்சது ஒண்ணா இருக்கும். அவங்க வேலை பார்க்குறது ஒண்ணா இருக்கும். ம். இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது அதுல நெறைய கான்செப்ட் இருக்கு. அப்பா சொல்லக்கூடிய கல்விய அவங்க படிக்கக்கூடாது. அப்பா சொல்ற கல்விய தேர்ந்தெடுத்தாங்கன்னாவே அவங்க லைஃப்ல தோத்து போயிடுவாங்க. ஓகே. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது இப்ப வந்து இப்போ ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்ப அவங்க வந்து இந்த லக்னக்காரங்களா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த ஜாதக அமைப்பு இருக்கும்போது, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணும்போது, இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா யாருக்கு? கண்டிப்பா. இந்த உபயலக்கணங்கள் எல்லாமே அவங்கள தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க. அவங்களுடைய அழகு, அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய திறமைகள். அது மட்டும் தானே அவங்கள இன்வெஸ்ட்மென்ட்டே அதுதானே. இப்போ அ ஒரு பாடகர் இருக்காருன்னா, அவருக்கு இன்வெஸ்ட்மென்ட் என்ன? அவரோட ஸ்கில் தான். அவருடைய வாய்ஸ். தொண்டை. ம். 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவத்த அவர் சரியா பார்த்துக்கணும். ம். அத பார்த்துக்கிட்டா தான் அதுல அவர் ஜெயிக்க முடியும். இல்லன்னா அவருடைய த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா, அங்க தொழில் பாதிச்சுடும். அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ப்ராப்பரா இப்போ மொத்த ஆர்டிஸ்ட்னாவே அவங்களுடைய மொத்த தோற்றம் தான். அந்த தோற்றம் லக்னம் நல்லா இருக்கணும். அந்த லக்னமும் 10ஆம் பாவமும் நல்லா இருந்ததுன்னா, அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தி ஃபேமஸ் ஆக முடியும். தொழில் பத்தி நெறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த ஜோதிடர்களிடம் தீர்வு காணுங்கள்.